ஜல்லிக்கட்டிற்கு இடைக்கால தடை விதித்துள்ள நிலையில் ஜல்லிக்கட்டிற்கு பிரசித்தி பெற்ற மதுரை அலங்காநல்லூரிலும் பாலமேட்டிலும் தற்போது நிலவும் சூழல் குறித்து அங்குள்ள நமது செய்தியாளர்கள் வினோத் மற்றும் ஜான்சி மாலாஸ்ரீ நேரலில் தொடர்பு கொள்ள இருக்கிறார்கள். முதலில் வினோத்திடம் பேசலாம். வினோத் வணக்கம். இந்த அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய இந்த வினோதத்தை முதலில் தொடர்பு கொள்ளும். வினோத், இந்த ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து வந்திருக்கக்கூடிய இந்த அலங்காநல்லூர் பகுதியில் இந்த நீதிமன்ற தடையின் காரணமாக எந்த அளவிற்கு மக்களுடைய மனதில் தாக்கம் ஏற்பட்டிருக்கு வினோத்? அதாவது இன்று உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்து அந்த அறிவிப்பை வெளியிட்ட பிறகு அதாவது இந்த பகுதியில் உள்ள மக்கள் பெரும் ஒரு ஏமாற்றத்துடனே இருக்கின்றனர். ஏனெனில் இன்று காலை வரை, அதாவது இன்று காலை 12 மதியம் 12 மணி வரையுமே ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மிக மும்முரமாக செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு ஒரு பேரிடியாக இருக்கின்றதே என்று அவர்கள் கருதுகின்றனர். மேலும் அலங்காநல்லூர் பகுதியில் கடைகளை அடைத்து கருப்பு கொடிகளை காட்டி மக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக இந்த அலங்காநல்லூர் மக்கள் நம்மிடையே இருக்கின்றனர். அவர்களிடம் மேலும் இதை பற்றி கேட்கலாம். மனோஜ், அதாவது இந்த ஜல்லிக்கட்டு உச்சநீதிமன்றம் விதித்த தடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அலங்காநல்லூர் முனியாண்டி சாமி, முத்தாளன் சாமி, காளியம்ம சாமி தெய்வத்தினால் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், சொல்லிட்டு நடக்கும். அதாவது மனோஜ், உச்சநீதிமன்றம் தடை விதித்தாலும் இந்த வருடம் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நிச்சயமாக நடக்கும். ஏனெனில் இது ஒரு தேவ காரியம் என்றும், அதாவது இந்த ஜல்லிக்கட்டு என்பது அவர்களுடைய மத நம்பிக்கை சார்ந்த விஷயம் எனவும், இத்தனை வருடமாக ஜல்லிக்கட்டு நடந்து வந்தாலும் கடந்த வருடம் ஜல்லிக்கட்டு நடக்காததினால் இந்த பகுதியில் ஏகப்பட்ட இழப்புகள், அதாவது விவசாயம் பொய்த்து விட்டதாகவும் அவர்கள் நம்புகின்றனர். மேலும் இந்த வருடம் நிச்சயமாக ஜல்லிக்கட்டு நடக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்த மக்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது மனோஜ். மேலும் இது பற்றி நம்மிடம் பேசுவதற்காக மேலும் இங்கே பலர் குழுமியுள்ளனர். அவர்களுடைய கருத்தையும் கேட்கலாம். இப்போ இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் இந்த வருடம் அதாவது கடந்த வருடம் போலவே இந்த வருடம் நடக்காதுங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இதை மேற்கொண்டு நீங்கள் என்ன சார்? இப்போ நியூஸ் தொலைச்சி ரொம்ப நன்றி சார். இப்போ இங்கே கேட்டுக்கிட்ட சார், இது அலங்காநல்லூர் மாவட்டம் சார். நாங்கள் ரொம்ப இங்கே விளையாட்டு வீரர் நிறையா பேர் இருக்காங்க சார். இங்கே மாடு வீரர் நிறையா பேர் இருக்காங்க சார். இங்கே நிறையா மக்கள் இருக்காங்க, போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க யாருமே எங்களுக்கு மத்திய அரசு எங்களுக்கு சலுகை கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இல்லைன்றாங்க. எங்களுக்கு ரொம்ப ஒரு சங்கடமாக இருக்குது, மன வருத்தமாக இருக்குது. எங்களுக்கு இதை எங்களுக்கு ஒரு பாரம்பரிய விளையாட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதை எங்களுக்கு ஒரு நாங்கள் மாடு வீரர்கள் இதை எங்களுக்கு ரொம்ப மன வவுத்தரிச்சு தண்டு போகிறாங்க. அதாவது எங்களுக்கு என்னென்னா அதாவது இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் எந்த அளவில் இங்கே அலங்காநல்லூரில் நடந்து வந்துட்டு இருந்தது? எல்லா பேரும் நல்லபடியாக பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கஷ்டமான செயல் சார். இது எங்களுக்கு எல்லாம் நிகழ்ச்சி கொடுத்துட்டு இப்போ கேன்சல் பண்ணது ரொம்ப கஷ்டமான ஏரி. நானும் பக்கத்து ஊர் தான், ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். இங்கே பாரம்பரிய ஜல்லி நடந்துக்கிட்டு இருக்குது. இது நடக்காமல் போது ரொம்ப எங்களுக்கு கஷ்டம், ரொம்ப மன வருத்தம். இப்படி பண்ணவே கூடாது. எத்தனை வருஷம், 100 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கலாம். இது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பண்ணாமல் விடக்கூடாது. எல்லா மக்களும் புரிஞ்சுக்குங்க. நான் கேட்டால் நான் பேசுகிறேன். நான் எல்லா பேருமே பண்ணுங்கள். ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு வாரிசு எல்லா பேரும் இது பண்ணணும். பண்ணால் தான் நடக்கும். இந்த பீட் நடக்கலைன்னா, இது நடக்கவே நடக்காது. எல்லாரும் கண்டிப்பாக முயற்சியாக பண்ணி பாருங்கள், நல்லா நடக்கும். எல்லா பேரும் சப்போர்ட் பண்ணுவான். ஜல்லிக்கட்டு வீரரும் பண்ணக்கூடாது. எல்லா பேருமே இது பண்ணணும். எல்லா வீரரையும் பண்ணி தான் இது நடக்கும். அலங்காநல்லூர் சார் போதும், எல்லா பேரும் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லா பேருமே இது பண்ண நடக்கும். அதாவது மனோஜ், இந்த ஜல்லிக்கட்டு என்பது ஏறு தழுவுதல் என்பதாக இவர்கள் பார்க்கின்றனர். அதாவது இந்த வருடம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கவில்லை என்றால் இனி இந்த போட்டிகளை என்றுமே நடத்த முடியாது என்பதாக இந்த மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. மேலும் இங்கே இன்னும் சிலர் நம்மிடையில் உள்ளனர். அவர்களிடம் மேலும் இதை பற்றி கேட்கலாம். சார் வினோத், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக பாலமேட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ஜான்சி மாலாஸ்ரீடம் பேசலாம். ஜான்சி மாலாஸ்ரீ வணக்கம். நீங்க சொல்லுங்க, தற்பொழுது இந்த பாலமேட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்பது எப்படி இருக்கிறது? ஏன்னா கடந்த வெள்ளிக்கிழமை என்று ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் மத்திய அரசு ஒரு அறிவிக்கையை வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு மறுபடியும் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து இருக்கிறது. இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய மனநிலை எந்த அளவிற்கு பாதித்து இருக்கிறது ஜான்சி?
நிச்சயமா மனோஜ், இப்ப நம்ம பார்த்தோம்னா ஜல்லிக்கட்டுக்காக மத்திய அரசு அனுமதி வழங்குவதை தொடர்ந்து ஜல்லிக்கட்டு களத்தில் காளைகளையும் வீரர்களையும் இறக்குவதற்காகவும் பொதுமக்கள் பார்ப்பதற்காகவும் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் பேரிகார்ட் மேடைகள் அமைப்பது போன்ற பல்வேறு பணிகளை மிகவும் உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் செய்து கொண்டிருந்த இந்த மக்களுக்கு இன்று மதியம் உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டிற்கு இடைக்கால தடை விதித்திருந்தது என்பது இந்த பகுதி மக்களிடையே ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அந்த நேரமே வாடிவாசல் முன்னிலையில் கருப்பு கொடி கட்டியும் தங்களுடைய எதிர்ப்பையும் போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்த மக்கள் தற்போது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த பாலமேடு பகுதி மக்கள் பேருந்து நிலையம் அருகே தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டம் என்பது விழா கமிட்டியினர், கிராம மக்கள், பெண்கள், மாடுபிடி வீரர்கள், காளைகள், அதாவது காளை வளர்ப்போர் என அனைவரும் இந்த போராட்ட களத்தில் தற்போது குதித்துள்ளனர். ஜல்லிக்கட்டு களத்தில் ஆர்வலோடு தங்களுடைய விளையாட்டை காண இந்த மக்களுக்கு போராட்ட களத்தில் குதிக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்திய இந்த பகுதி மக்களிடையே ரொம்ப துக்ககரமான விஷயமாக இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டை பார்ப்பதற்காக இந்த பகுதியிலிருந்து வெளிநாடுகளில் வாழும் அந்த பகுதி மக்கள் இந்த ஜல்லிக்கட்டை பார்ப்பதற்காக விமான நிலையத்திற்கு விமானத்திற்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்துள்ளது இந்த குறிப்பிடத்தக்கது. இது போன்ற நேரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறாமல் இருந்தது இந்த பகுதி மக்களிடையே ஒரு துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருந்தது. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக இந்த பகுதியின் விழா கமிட்டியின் தலைவர் ஒருத்தர் இருக்காங்க. கேட்கலாம் சார். வணக்கம் சார். இப்போ ஜல்லிக்கட்டு போட்டிகள் இந்த வருஷம் நடத்தல. நீங்க இதுக்காக நிறைய அந்த பரிசு பொருட்கள் எல்லாமே வாங்கி தயார் நிலையில இருந்தீங்க. இப்போ நடக்காம இருக்கிறதுனால என்ன மாதிரி மனநிலை ஏற்படுத்திருக்கு? கிராம மக்கள் என்ன சொல்றாங்க? கிராம மக்கள் அவங்களோட உணர்வை பீட்டா அமைப்பு அவமானப்படுத்திருச்சு. இது தமிழர்களோட கலாச்சாரம். நாங்கள் என்ன சார் கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கிக்கிட்டு இந்த விளையாட்டுகளை பண்ணுறதில்ல, ஊழல் பண்ணுறதில்ல. இந்த விளையாட்டில் எத்தனையோ மக்களை இழிச்சவனாக்கிக்கிட்டு அங்கே கிரிக்கெட் விளையாட்டம் நடத்துகிறாங்க. இது நேருக்கு நேராக மனுஷன் காளையோட விளையாடுற விளையாட்டை ஏன் தடை பண்ணுறாங்க? நாளைக்கு நடக்க வேண்டிய விஷயத்த இன்னைக்கு 90% நாங்கள் வேலையை முடிச்சிருக்கோம். இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த பீட்டா அமைப்பும் இந்திய விலங்குகள் நல வாரியமும் மற்ற அமைப்புகள்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த தமிழர்களோட உணர்வை புண்படுத்துறதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த கிராம பகுதியே இன்னைக்கு கொந்தளிச்சு போயிருக்கு. பெண்கள்லாம் இன்னைக்கு தெருவில் போராடக்கூடிய நிலைமை இருக்குது. இதனால மத்திய அரசும் மாநில அரசும் அவசர சட்டத்தை எல்லா எம்பியும் அனைத்து கட்சி எம்பியும் கூட்டி சட்டத்தை திருத்தணும். இப்போ எப்படி நிர்பயா வழக்கில் உடனடியாக சட்டத்தை திருத்தோ அதே மாதிரி தமிழக மக்களுக்காக அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இந்த சட்டத்தை ஜல்லிக்கட்டு மற்ற விலங்குகளை பாதுகாக்கிற மாதிரி, ஜல்லிக்கட்டை பாதுகாக்கிற மாதிரி ஒரு அவசர சட்டத்தை நிறைவேற்றணும்னு தமிழக மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். இவங்க சொல்லும் போது தெரிஞ்சது ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு விலங்கு நல அமைப்புகள் பல்வேறு காரணங்களை சொல்லி தடை விதித்திருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் பல நூற்றாண்டு காலமாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தி வந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் முடித்துள்ள நிலையில் உச்சநீதிமன்றம் விதித்துள்ள இந்த இடைக்கால தடை என்பது ரொம்ப வருத்தத்தை ஆழ்த்தக்கூடிய சூழல் தான் இந்த பகுதி மக்களிடையே பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம இப்ப விலங்கு நல ஆர்வலர்கள் தொடர்ந்த இந்த இடைக்கால தடைக்கு மாடுபிடி வீரர்களும் காளை வளர்ப்போரும் மக்கள் எல்லாம் சோகத்தில் ஆழ்ந்தாலும் இந்த பகுதி மக்களும், அதாவது இந்த பெண்களும் போராட்ட களத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க கேட்கலாம். அக்கா வணக்கம்க்கா. இப்போ நீங்க ஜல்லிக்கட்டு காளை ஒவ்வொரு வருஷமும் உங்க ஊர்ல பார்த்திருப்பீங்க. இந்த வருஷம் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? எவ்வளவு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? பெண்கள் தெருவுல போராடுறோம்டா. எங்க பாரம்பரியத்தை அலக்கரிச்சமா எங்க பாரம்பரியத்தை எப்பயும் நாங்க விட்டு கொடுக்க விரும்பல. தமிழர்களின் உணர்வுகளை கொண்டுகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு மட்டும் நடத்தலைன்னா இந்த 48 பட்டி கிராமமும் நாங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஆதார் அட்டையோ ஓட்டர் ஐடியோ எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. நாங்க இந்த பாலமேடையை செத்துட்டோம் எல்லாமே மேலிடத்துல வரைக்கும் எழுதட்டும். இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற வரைக்கும் பிள்ளை அருணாக்கு கட்டணம் பிள்ளை முதற்கொண்டு நாங்க தெருவில் போராட தயாரா இருக்கோங்க. இப்போ நீங்க காளைகளை துன்புறுத்தல தான் சொல்றாங்க. நீங்க வீட்டுல எந்த மாதிரியான காளைகளை வளர்ப்பீங்க? இப்போ ஜல்லிக்கட்டுக்கு உங்க வீட்டுல எத்தனை காளைகளை தயார்படுத்திட்டு இருக்கீங்க? இப்ப பிள்ளை மாதிரி ஒரு காளை குழந்தை பிறந்து அதுக்கு உணவு எப்படி எல்லாம் கொடுக்கணுமா அதுபோல கொடுத்து அந்த காளைகளை தயார் பண்றோம். அந்த காளைகளை நாங்க துன்புறுத்துறதே இல்லை. நான் எங்க வீட்டுல ஒரு குழந்தை எப்படி பிறந்து நாங்க வளர்க்குறோம் அது கணக்க நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த காளைகளை அதை நாங்க எந்த காலத்திலையும் துன்புறுத்த மாட்டோம். கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு மேலிடத்துல இருந்து எங்களுக்கு உத்தரவு கண்டிப்பா கொடுக்கணும். அது வரைக்கும் நாங்க சுப்ரீம் கோர்ட்
சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவு கொடுக்கணும். ப்ளூ கிளாஸ் இதில் யார் வந்து தலையிட்டுருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து தமிழர்களை கொண்ட மாதிரி இப்போ வந்து நாங்கள் எல்லாம் வந்து பெண்கள் வந்து தெருவுக்கு போராட வந்திருக்கோன்னா இதுக்கு வந்து அவங்க எல்லாம் காது செவி மடக்கி எங்களுக்கு வந்து உத்தரவு கொடுக்கணும். அது வரைக்கும் நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து போராட்டத்துக்கு தயாராக இருக்கோம். இப்போ இந்த பெண்கள் சொல்லும் போது பார்த்தோம், இந்த போராட்ட களத்தில் ஈடுபட பெண்களையும் தூண்டுவதாக இந்த இடைக்கால தடை என்பது அமைந்துள்ளது என்றும், அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பார்த்தோம்னா எந்தவித அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த போராட்ட களத்தில் குதித்துள்ளனர். கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த விழா என்பது இந்த வருடம் நடைபெறும் என்ற எண்ணத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடியதா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்ட களத்தில் இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்க இருக்கலாம். சார் வணக்கம் சார். நிச்சயமாக ஜான்சி மாலாஸ்ரீ, நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருந்து பாலமேட்ல இருக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த ஆண்களும் மற்றும் அதை தொடர்ந்து அந்த ஜல்லிக்கட்டை பார்வையிடக்கூடிய பெண்களும் எந்த அளவிற்கு மனநிலை பாதிக்கப்பட்டு அங்கே இருக்கிறாங்க, அவங்களுடைய அந்த கவலைகளை கூட நீங்க தொடர்ந்து இங்கே பதிவு பண்ணீங்க நேரலையில். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜான்சி மாலாஸ்ரீ. தொடர்ந்து அலங்காநல்லூரிலும் நம்முடைய செய்தியாளர் வினோத் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையும் பதிவு பண்ணீங்க. உங்களுக்கும் நன்றி வினோத்.